என்ன சரோஜா ஏன் இந்த பையன் இப்படி பார்த்துட்டு கிடக்கான் தெரியல ரங்கம்மா. எதுக்கு இந்த பையன் இப்படி பார்த்துக்கிட்டு கிடக்குன்னு வாங்க நம்ம அப்படி கொஞ்சம் போய் ஓவர் மணிந்துருவோம். இந்த தம்பி எதுக்கு போய் முறைச்சிக்கிட்டே கிடக்கா? என்னாச்சு? உனக்கு எதாவது பிரச்சனையா? இல்ல பியூட்டி பாட்டி வரியா? நம்மள டிராப் பண்ணிட்டுதேன். எப்பா ஒரு கிளவிக்கு கூட சுதந்திரம் கிடையாது அந்த நாட்டுல. கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லுதா? இதுக்கு சரோஜா நீ பேசிக்கிட்டு கிடக்கா? அவன் தான் என்ன பியூட்டின்னு சொல்லுதாளா? நான் பியூட்டிலா? நீ ரொம்ப பியூட்டி தான் போ. இல்லப்பா நீ போயிட்டு வா. நான் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறேன். எப்படி சரோஜா வருவா? நான் உன் கூட வந்துட்டா அதுக்கு என்ன 2 பேரையும் கூட்டு போறேன் வாங்க. விட விளக்க மாப்பேன். யாரும் இல்லை கூட்டு போவ? யாரும் கூட்டு போவ? என்ன கூட்டு போவியோ? பார்த்துருந்துக்கா. என் செயின பிடிக்கான், என் செயின பிடிக்கும் சரோஜா, என் செயின பிடிக்கான். டேய் குண்டாத்தி நீ என்னையே அடிக்கிறியா? இரு இப்ப பாரு இந்த வாங்கிக்க. ஐயோ விட்டுடலே, செயினை விடல. ஏக்கா ஏதோ ஆபத்து போலையே, வாங்க நம்ம காப்பாத்துவோம். பொம்பளைகளா இவளுக என்ன தள்ளு தள்ளுறாக. போதுமா கீழே இருக்குங்கம்மா காலை. அவன் செத்துற கித்திர போறான். ஒரே ஒரு பஞ்சு தான், இதுக்கு மேலேயும் வரவே மாட்டான் உங்க பக்கத்துல. தாயே வேணாமா, நான் இப்பயே போயிடுறேன், இப்படியே போயிடுறேன், தயவு செஞ்சு விட்டுரு. ஐயோ சரோஜா இவளுக்கு தெரியாம பொண்ணுக்கு போய் புடவை எடுத்து வந்துருவோம் பார்த்தா இவள்கிட்டயும் மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரங்கம்மா, இவளுகளையும் கூட கூட்டிகிட்டு போயிடலாம். இப்போ நடந்த பிரச்சனைக்கு இவளுகளெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அதுவும் சரிதான். ஏட்டி பானு இவளுக்கு எடாடி குசு குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரங்கம்மா மூஞ்ச பேர் ஒளியே சரியில்லை, திருட்டு கிளவி. நம்மளை விட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காளுங்க, நம்மக்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. நல்லா பேசுவாங்க. இப்போ பாருங்க. ஏட்டி பானு சாந்தி புடவை எடுக்க போகிறோம் பொண்ணுக்கு, நீங்களும் கூட வரீங்களா? பாத்தியாட்டி இந்த கிளவியா அவங்க கூப்பிடாம பஸ் ஸ்டாண்டில் இது செயினை பறிக்க போய் நம்மளை காப்பாற்றுனதுக்காக கூப்பிட்டுதா. இப்போ கூட இவன் நல்ல இடத்தெல்லாம் கூப்பிடல, போகிற வழியில் எங்கேயாவது செயினை பறிச்சிட்டு போகிறாங்க, நம்மள அந்த எட்டி ஒரு மிதி மிதி போன்றதுக்காக கூப்பிடுதா. திருட்டு கிளவி ரங்கம்மாச்சே, பின்னா உச்சால தான் இருப்பா. இப்படியே இழிச்சிட்டு கிடந்ததை அந்த திருடங்கிட்ட போய் மாட்டினா, இப்பயும் போய் அவங்க கிட்ட இழிச்சுக்கிட்டு நிற்கா. கிளவிக்கு அறிவே கிடையாது. ஏறங்கம்மா பிரேம் வரலையா? ஏன் அப்படி வண்டியில வந்துருவா சாந்தி. சரி சரி எதுக்கு காலில் பல்லு உழக்கலையா? இப்படி காமிச்சிக்கிட்டே கிடக்கீங்க. நான் ப்ரஷ் எடுத்துட்டு வந்து பல்லு தேய்ச்சி விடவா? சரி சரி வாய மூடிட்டேன். இப்படியே பாத்துட்டு நிக்காளுகளே. நம்ம சரோஜா என்ன காப்பாத்து காப்பாத்து சாந்தி காப்பாத்து பானு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இதோ வந்துட்டீங்க. யக்கோ 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 சொல்லுடி. அது இருக்க பாருங்க உருட்டுக்கட்டை, அதை எடுத்துட்டு போய் அந்த பூச்சி அடிச்சிருவோமா? உருட்டுக்கட்டில எதுக்கடி அடிச்சுக்கிட்டு? அது என்ன பெரிய பூச்சா? குட்டி பூச்சி. நம்ம அடிக்க வேண்டியது பூச்சி இல்லை, ரங்கம்மாவே. ரங்கம்மா மண்டையை தான் அடிக்க போறோம். ஏய் என்னடி சொல்லுதா? ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. அவன் மண்டைக்கு நெய் போட்டு அதுக்கப்புறம் யார் தான் பொறுப்பு ஏற்றுக்கிறது? அதில் மண்டையெல்லாம் போட மாட்டேன், லைட்டாக ஒரே ஒரு போட மட்டும் போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? வேணாம் பானு, விளையாட்டு வினையாயிடும். கிடம்புல போட்டு இன்னும் அடிச்சா நமக்கு இதுதான் நல்ல சாக்கு. அவளை போட்டு பொழந்து எடுத்துட வேண்டியதான். வாங்க உடனே போவோம். சரி முடிவு பண்ணிட்டேன், வா பார்த்துக்குவோம். ஏட்டி என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும்? உருட்டுக்கட்டை எடுத்துட்டு எங்க போறீங்க? போட்டு போல பழக்கதா? எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வந்து குழவையை அடிக்க மாட்டாளுங்க. எனக்கு நம்ம இன்னைக்கு ரங்கமான மண்டை பேர போதுன்னு தோணுது. கப்பத்துங்க கப்பத்துங்க. அக்கா இப்படியே வேலையை முடிச்சு விட்டோம், அவ்வளோதான். கொலையை ஓடிட்டேன். ரங்கம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரங்கம்மா எழுந்துருங்க ரங்கம்மா எழுந்துருங்க. அக்கா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சமாச்சும் மூஞ்சி ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால போவீங்க. சரி சரி பானு. ரங்கம்மா எழுந்துருங்க. குழவையை தான் அடித்தோம், தெரியாம உங்க மேலே பட்டுட்டு. எழுந்துருங்க. ஆமாம் ரங்கம்மா எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க ரங்கம்மா, எங்களுக்கு பயமா இருக்கு. தலையை நல்லா அடிபட்டு சரோஜா, தலைவலிக்கு. டாக்டர் கிட்ட போவோமா ரங்கம்மா? தலை ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போயிடுவோம். இவளுங்க அந்த குழவையை அடிக்கிறதுக்கு பதிலாக என் மண்டையில் அடிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரே வலியாக இருக்கு. இப்போ பரவாயில்லையா ரங்கம்மா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு சரோஜா, நம்மளே கிளம்புவோமா? ஏக்கோ இந்த ரங்கம்மாக்கு மட்டும் இப்படி பேதிலேருந்து பி வரைக்கும் எல்லா தாலையும் பிரச்சனையாக இருக்கு. அதுக்குன்னே ஒரு முகராசி வேணும் பானு. அந்த முகராசிட்டு ரங்கம்மா கிட்ட மட்டும் தான் இருக்கு. எதுக்கிட்ட இப்படி சிரிச்சிட்டு கிடக்கீங்க? ஏன் மண்டையை பிறந்ததுக்கா இப்படி சிரிச்சிட்டு கிடக்கீங்க? ஐயோ ரங்கம்மா தெரியாமல் பட்டுடுச்சு ரங்கம்மா, நாங்கள் பூச்சியை தான் அடித்தோம், உங்கள் மண்டை மேலே தெரியாமல் பட்டுட்டு மன்னிச்சிருங்க ரங்கம்மா. தெரியாமல் தானே நடந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பானு, வாங்க நம்ம போகலாம். பஸ்ஸு வந்துட்டுமா? வாங்கம்மா எல்லோரும் போகலாம். ரங்கம்மா போய் சேர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல். பிரேமி இப்படி அப்படியே கடைக்கு வந்துடுவா பிள்ளையா? அமைச்சரஜா வேலையிலேருந்து அப்படியே பர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். நம்ம இப்போ கிளம்பி இப்படி போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பர்மிஷனா? எதுக்கிட்டே 2 பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னன்னு சொன்னால் நானும் கொஞ்சம் சிரிப்பேன்ல. அது ஒன்றுல இருங்கம்மா, பஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நாட்டம் காமிக்கும் போது உங்கள் மடியில் வந்து நான் உட்காந்துக்கிறான்ல, அதான் அது சொல்லி தான் சிரிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
பரவாயில்ல, நீ மடியில் உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லையாமே. சரி அக்கா, அப்போ அடுத்த வளைவு வரும்போது நம்ம நேராக அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறணும். சரிங்களா? வேண்டாம் பானு, இன்னைக்கு பூரா பாவம் இந்த ரங்கம்மா அடி மேலே அடியாக வாங்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கஷ்டப்படும் பாவம். அக்கா ஒன்றும் இல்லைக்கா, பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த டிரைவர் ஏன் இப்படி ஓட்டிக்கிட்டு கிடக்கா? தூக்கி 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 போட்டுக்கிட்டு கிடக்கு. சை, ஏதான் பொறுமையாக போகிறானா பாரு. இப்போ பாரு எங்கள் பொறுமையை. அக்கா டர்னிங் வந்துட்டு ஏம்மா சரி ரங்கம்மா, என்னமாச்சு ரங்கம்மா, என்னாச்சு? இவ்வளோ கூட நான் புடவை எடுக்க போகணும் இல்லை புடமா போகணான்னு தெரியல. சரோஜா என்ன தள்ளிக்கிட்டே இருக்காளுங்க, இடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க, நானும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன்.